சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆனைமலை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவாஸ்தவா பொறுப்பேற்றுள்ளார்? 36வது. அண்மையில் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் காலமானார்? கேரளா. 11வது செஸ் உலகக்கோப்பை போட்டியில் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இந்தியா. 2025-26 நிதியாண்டில் சுய உதவிக்குழு மகளிருக்கு எத்தனை கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது? ரூபாய் 37,000 கோடி. தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 22. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 124, 217 மற்றும் 218. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 2ஆம் இடம். நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? GSLV F-16. குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 68(2). ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் எந்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது? 2021. யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? அமெரிக்கா. தற்போது இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற உள்ள MiG-21 போர் விமானங்கள் எந்த நாட்டின் தயாரிப்பு? ரஷ்யா. இராணுவத்திற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? அமெரிக்கா. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2006. பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? மீன்வளத்துறை. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2016. இந்திய குடிமகனாக இருந்து 18 வயது குறையாத அனைவரும் வாக்களிக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? அரசமைப்பு சட்டப்பிரிவு 326. இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? பிரதிபிம்பம். பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை எந்த படை தொடங்குகிறது? BSF. இந்தியாவிலேயே முதல் முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஜார்க்கண்ட். பழங்குடியினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே எந்த ஆண்டுக்குள் அறிவால் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2047. நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை அறிமுகம் செய்த அமைச்சர் யார்? மன்சுக் மாண்டவியா. ராஜேந்திர சோழனின் எத்தனையாவது பிறந்தநாள் விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 1005வது. செப்டம்பர் 2025 ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? கர்நாடகா. எந்த அரசமைப்பு சட்டம் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் குறித்து விளக்குகிறது? அரசமைப்பு சட்டம் 66(1). கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி விகிதம் என்ன? 83.3%. பிரதமரின் அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021-22. தமிழ்நாட்டில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு TN ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட உள்ளது? 2021-22. தமிழ்நாட்டில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் பாலுறவு வயது 18ஆக உயர்த்தப்பட்டது? வர்மா குழு. இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? 64.33 கோடி.
எந்த மாநிலத்தில் கிருஷி சமிருத்தி திட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. சமீபத்தில் எந்த இரு நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது? இந்தியா மற்றும் பிரிட்டன். திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? 10 ஆண்டுகள். எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? 2030. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் சேத். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இரண்டாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது? சமுத்திர பிரசேத். இயர்லை திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது? ரூபாய் 15,000. நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த இரண்டாவது பிரதமர் யார்? நரேந்திர மோடி. ட்ரேசர்ஸ் எனும் விண்கலத்தினை எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது? நாசா. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார்? உமா கஞ்சிலால். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இக்னோ. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு. தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது? மணிப்பூர். அங்கே ஜாதி கலவரம் நடந்ததுனால. துல்லிய தாக்குதல் நடத்த உதவும் ரேடார்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ட்ரோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆந்திரா. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள நாடு எது? பிரான்ஸ். எந்த நாட்டுக்கு ரூபாய் 4,580 கோடி கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது? மாலத்தீவு. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. ஸோ இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முடிஞ்சு.